கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த தேவனுக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு அன்பானவர் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலும் தேவன் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தை பெருக பண்ணுவேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் பெருக பண்ண போகிறார். நாம் தொடர்ந்து வாசிப்போம். ஏசாயா 54 அதிகாரம் 3வது வசனம். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாலாய் கிடந்த பட்டணங்களை குடிய வைப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு ஏசாயா தீர்க்கதரிசினால் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கும் நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். அதே போலவே ஆவிக்குரிய இஸ்ரவேலர் ஆகிய நமக்கும் தேவன் நிச்சயமாய் இவைகளை நமக்கு செய்ய அவர் வல்லமையுள்ள கர்த்தராய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை நிச்சயமாய் பெருக பண்ணுவார். வேதத்திலிருந்து 7 காரியங்களிலே 7 நபர்களிலே கர்த்தர் எப்படியெல்லாம் அவர்களை பெருக பண்ணினார் என்று நாம் பார்த்து நம்மை தேவன் எப்படி பெருக பண்ணுவார் என்றும் தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக ஆதாமை குறித்து நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி என்று நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் எல்லாவற்றையும் படைத்து அவைகளை ஆளுகை செய்யும்படி மனிதனை தேவன் படைத்தார். ஆதாமையும் ஏவாளையும் படைத்து எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள், நீங்கள் பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தின்படியே காயின், ஆபேல், சேம் என்று பல பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் அவர் சந்ததியை பழுகி பெருக பண்ணினார். இரண்டாவதாக நோவா. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவர்கள் மூலமாய் இந்த உலகத்தை தேவன் பழுகி பெருக பண்ணினார். மூன்றாவதாக ஆபிரகாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஆபிரகாமை அழைத்து அவரையும் தேவன் ஈசாக்கு, இஸ்மவேல் பிள்ளைகளை கொடுத்து அவரையும் பழுகி பெருக பண்ணினார். நான்காவதாக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே ஈசாக்கை நோக்கி கர்த்தர் உன் ஆபிரகாமை போல உன்னையும் உன் சந்ததியும் நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கதை அங்கே நாம் வாசிக்க முடியும். ஐந்தாவதாக ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே யாக்கோபை நோக்கி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக என்று தேவன் அங்கே ஆசீர்வதித்ததை நாம் பார்க்க முடியும். ஆறாவதாக யோபு. யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்று நாம் வாசிக்கிறோம். ஆம்பரியமானவர்களே, யோபையும் தேவன் 10 குடும்பங்கள் பிள்ளைகளை கொடுத்து அவரையும் பழுகி பெருக பண்ணினார். ஏசாயா 36ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல படிக்கும்போது மந்தையை பெருக பண்ணுவது போல மனிதர்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனத்திற்கு தேவன் வாக்கு கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, இவ்விதமாய் அந்த ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். நாம் பார்த்தது போல இந்த 7 நம்முடைய முன்னோர்களையும் கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்து அவர்களை பழுகி பெருகும்படி இந்த பூமியை நிரப்பும்படி அவர்களை ஆசீர்வதித்தார். அவ்வாறே இன்று அவர்களை தொடர்ந்து நம் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், பெருக பண்ணினார். அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை மாத்திரமல்ல, பல உலகத்தில் உள்ள மற்ற செல்வங்களையும் கொடுத்தார். ஆடு, மாடுகள், குதிரைகள், ஒட்டகங்கள், கழுதைகள் என்று பலவிதமான செல்வங்களையும் கொடுத்து, மிருகங்களையும் கொடுத்து, வீடு வாசல்களை கொடுத்து, செல்வ சீமானாக அவர்கள் சம்பத்து பெருகி இருக்கும்படி அந்த பூமி தாங்காதபடிக்கு அவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அந்த சந்ததியிலே வந்த இஸ்ரவேலர்களை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். உலகத்திலே சிறிய நாடா இஸ்ரவேல் இருந்தாலும் அதில் பெருகி இருப்பதையும், எல்லாவற்றிலும் அவர்கள் முதன்மையா இருப்பதையும், சகலவற்றிலும் அவர்கள் பெருகி இருப்பதையும்
நாம் இன்று சாட்சியாக பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கும் கொடுக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்கு எவற்றிலெல்லாம் நாம் பெருக வேண்டும் என்று வேதத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக கிருபையிலே என்று 2 கொரிந்தியர் 4:15 நாம் படிக்கிறோம். தேவ மகிமை விளங்குவதற்காக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு என்று நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகிமை நம் வாழ்க்கையில் விளங்க வேண்டும் என்றால், நம் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் பெருக வேண்டும் என்றால் நமக்கு தேவனுடைய கிருபை தேவை. அந்த கிருபை பெருகுவதற்கு நாம் அனுதினமும் ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தும் போது அவரிடத்தில் இருந்து கிடைக்கக்கூடியதான அந்த இரக்கம் என்ற கிருபை நம் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நம்மை பெருக பண்ணும். இரண்டாவதாக கொலோசியர் 2:7 நாம் பார்க்கிறோம், விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்திலே பெருகுவீர்களாக என்று நாம் வாசிக்க முடியும். நாம் விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். நம் கர்த்தரை நம்பி இருக்கும்போது அவர் நமக்கு கொடுத்திருக்க வாக்குத்தத்தங்கள், நம்மோட முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் எனக்கு கிடைக்கும், என் சந்ததியும் பெருகும், நானும் எல்லாவற்றிலும் பெருகுவேன் என்று நாம் விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக பிலிப்பியர் 1:9-10 நாம் வாசிக்கும் போது, உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் அதிகமாய் பெருகும்படிக்கு நீதியின் கனியிலே நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாம் வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பிலும் அவரை அறிவிலும் நாம் அதிகமாய் பெருக வேண்டும். ஏனென்றால் தேவன் மேல் உண்மையாக அன்பு வைத்து அவர் எப்படிப்பட்டவர், நம்ம எப்படிலாம் பெருக பண்ணுவார் என்று அவரை குறித்த அறிவு நமக்கு இருக்கும்போதுதான் நாம் நீதியான காரியங்களை செய்வோம். ஆகவே நீதியான கனி நமக்குள்ளே நிறைந்தவர்களா நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான்காவதாக 2 கொரிந்தியர் 9:8 சகல நற்கிரியைகளிலும் பெருக கடவோம் என்று நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்கிறதான சகல நற்கிரியைகளிலும் நாம் பெருக வேண்டும் என்று நமக்கு வேதம் வெளிப்படுத்துகிறது. இதை கேட்டுக்கொண்டாருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிருபையிலும் விசுவாசத்திலும் அன்பிலும் நற்கிரியைகளிலும் நாம் பெருகுகிறவர்களாய் அதிகமாய் அதை செய்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் நம்மை பெருக பண்ணுவார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டாருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை செல்வத்திலே நான் பெருக வேண்டும், இல்லை குழந்தைகள் இருந்தாலும் என்னுடைய உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களிலே குறைவு இருக்கிறது, அதிலே நான் பெருகவில்லை, இல்லை ஆவிக்குரிய விஷயத்துல எனக்கு பெருக்கம் இல்லை, என் ஊழியத்திலே ஒரு பெருக்கம் இல்லை, எல்லாமே குறுகின ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறது என்று அருங்கலாய்க்கிறீர்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இருந்தால் ஒருவேளை நம்முடைய பெருக்கத்திற்கு எது தடையா இருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். அப்படி செய்யும்போது நம்மிடத்துல இருக்கிறதான அந்த பாவ காரியங்களே என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே தொடர்ந்து எடுத்து நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 6:1 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிற்று என்று நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது உலகத்தை தேவன் படைத்த பிறகு, மனுஷனை ஆசீர்வதித்த பிறகு மனுஷன் பூமியிலே பழுகி பெருக ஆரம்பித்தார்கள். அப்பொழுது தேவகுமாரர்களும் மனுஷ குமாரத்திகளோடு கூட அவர்கள் உறவு கொண்டதனாலே ராட்சசர்கள் பிறந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் உலகத்திலே அப்படிப்பட்டதான அசுத்த காரியங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த உலகம் முழுவதும் அப்படிப்பட்டதான தவறான காரியங்கள் இருந்ததினாலே அந்த உலகத்தை தேவன் அழிக்க முடிவெடுத்ததினாலே பிரளயத்தை கொண்டு அந்த முதல் உலகத்தை தேவன் அழித்து போட்டார். முதல் உலகத்தை தேவன் அழித்தார் என்பதற்கு சாட்சியாக இன்று நிலக்கரி சுரங்கங்கள் அதை வெளிப்படுத்துவதை நாம் காண முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக நாம் வாசிக்கும் போது ரோமர் 5:20 நாம் பார்க்கிறோம், பாவம் பெருகின இடத்திலே
கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று வாசிக்கிறோம். பாவம் பெருகும்போது தேவனுடைய கிருபையும் அங்கே பெருகுகிறது. முதல் உலகம் அழித்து இரண்டாம் உலகத்திலே நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்ததுனாலே அந்த குடும்பத்தின் மூலமாக தேவன் இரண்டாவது உலகத்தை பழுகி பெருக பண்ணினார். அப்பொழுது ஆபிரகாம் அழைத்த போது அங்கே சோதோம் கொமோரா என்ற பட்டணங்களிலே மிகவும் அசுத்தமான பாவங்கள், பலவிதமான பாவங்கள், காம விகாரங்கள், களியாட்டுகள் என்று சொல்லி குடி வெறி என்று அசுத்தமான காரியங்கள் அதிகமாய் நடந்தது. ஆகவே அந்த பட்டணங்களை அழிக்க கர்த்தர் திட்டமிட்டபடியினாலே அவைகளை அழிக்க தூதனானவர் வரும்போது ஆபிரகாம் அவர்களை சந்தித்து லோத்து என்ற சகோதரன் அங்கே இருக்கிறபடியினாலே அவரை காப்பாற்றும்படி தேவனிடத்தில் கிருபை கேட்டு அவர் பரிந்து பேசினார். அது நிமித்தம் அந்த சோதம் கொமரா பட்டணத்திலிருந்து லோத்து என்ற ஒருவனை மாத்திரம், அந்த குடும்பத்தை மாத்திரம் தேவன் காப்பாற்றினார். வானத்திலிருந்து அக்கினி கந்தகமும் இறங்கினதுனாலே அந்த பட்டணம் முழுவதும் தீக்கரையாய் அழிக்கப்பட்டது. அதற்கு வரலாற்றாக இன்றைக்கும் உலகத்திலே சவக்கடல் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2 வேத வசனங்களிலே நாம் பார்ப்பது போல ஒருவேளை நம்முடைய காரியங்களிலே, நம்முடைய முன்னோர்களுடைய காரியங்களிலே விக்கிரக வணக்கங்கள், பாவங்கள், சாபங்கள், அது நிமித்தம் வந்த பொல்லாத கிரியைகள், அசுத்தமான கர்த்தருக்கு பிரியமல்லாத காரியங்கள், குடி வெறி களியாட்டுகள் என்று பலவிதமான மாம்ச கிரியைகள் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கும் இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் பெருகுவதற்கு அங்கே ஒரு தடையா இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை இப்படிப்பட்ட பாவங்கள் நிமித்தம் சில குடும்பங்களில் திருமண தடை, சில குடும்பங்களில் குழந்தை பாக்கியமின்மை, சில குடும்பங்களில் தரித்திரம், சில குடும்பங்களில் ஊழிய வளர்ச்சியின்மை, சில குடும்பங்களில் பலவிதமான வியாதிகள், மரணங்கள், அது 4 தலைமுறையாக தொடர்ந்து வருவதை நாம் பார்க்க முடியும். இவையெல்லாம் நாமும் நம் முன்னோர்களும் செய்த பாவங்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டு கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம ஜபத்தை கேட்டு அவர் நம்மை மீண்டும் ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் பெருக பண்ண அவர் வல்லமை உள்ளவர். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் நாம் பார்த்து வந்த காரியங்கள் இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள். இவை அனைத்துமே இந்த உலகத்தை விட்டு அழிந்து போகக்கூடியது. ஆனால் கர்த்தருக்கு என்று நாம் இந்த உலகத்துல எதை செய்கிறோமோ அந்த ஆவிக்குரிய காரியங்களே நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பதும் அல்லாமல் அது பரலோகத்திற்கும் நம்மை கொண்டு செல்ல அது காரணமா இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களிலே, ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் எதில பெருக வேண்டும் என்பது தேவன் நமக்கு அழகாக வெளிப்படுத்துகிறது. தொடர்ந்து நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58வது வசனம். கர்த்தருடைய கிரியைகளிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று அந்த இடத்துல பவுல் வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிரியைகளிலே நாம் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய் இருக்க வேண்டுமாம். கர்த்தருடைய காரியங்கள், கர்த்தருடைய கிரியைகள் என்ன? நம்முடைய ஜெபத்திலும், வேத வாசிப்பிலும், சுவிசேஷம் சொல்லுவதிலும், மற்றவர்களுக்காக ஜெபிப்பதிலும் நாம் பெருக வேண்டும். அப்படி செய்யும் போது நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க, ஊழியங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவளா இருக்கிறார். இதிலே நாம் பெருகும் போது நம் சபைகள் பெருகும் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 5வது வசனங்களிலே நாம் பார்க்கும்போது சபைகள் பக்தி விருத்தி அடைந்து நாளுக்கு நாள் பெருகிற்று என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் ஆவிக்குரிய கர்த்தருடைய கிரியைகளிலே அதிகமாய் பெருகும்போது உங்கள் ஊழியங்களிலே கர்த்தர் பெருக்கத்தை கொடுப்பார். அனுதினமும் புதிய ஆத்மாக்களை கர்த்தர் சபைகளிலே சேர்த்து கொண்டு வருவார். அதை தொடர்ந்து அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், சீஷர்கள் தொகை எருசலேமிலே பெருகிற்று என்று வாசிக்கிறோம். சபைகளிலே ஜனங்கள், ஆத்மாக்கள் பெருகும்போது அவர்களுக்கு ஏற்ற போதனைகளை கொடுத்து அவர்களை சீஷர்களாக, ஊழியர்களாக நாம் உருவாக்கும் போது எருசலேமிலே சீஷர்கள் பெருகினது போல இன்று நம்மளுடைய ஊழியங்களிலும் தேவனுடைய ஊழியர்கள், சீஷர்கள் பெருகுவார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிரியைகளை செய்து நாம் ஊழியங்களை செய்யும் போது சபையை கர்த்தர் பெருக்குவார், ஆத்மாக்களை பெருக்குவார், சீஷர்களையும் பெருக்கி தருவார். அப்படி நாம் ஊழியங்கள் வளர்ந்து பெருகும் போது நாம் யோவானை போல நம்ம சரணடைய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நேரத்திலே நாம் பெருமை அடையாமல் அனைத்தையும் கர்த்தருக்கே அர்ப்பணிக்க வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் எழுதியிருக்கிறது போல, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று யோவானை போல நாம் அர்ப்பணம் உள்ளவர்களாய் வாழுவோம்.
அதன் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியெல்லாம் நான் செய்கிறதுக்கு என்னால் முடியவில்லை, முயற்சி செய்கிறேன் என்று அங்கலாய்ப்போடு கூட வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? உங்களுக்கு தேவ ஆவியானவர் நிச்சயமா ஏற்ற பலனை கொடுப்பார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். பிரியமானவர்களே, சில காரியங்களை செய்வதற்கு என்னால் பலன் இல்லை, எனக்கு முடியவில்லை என்று சொல்லி பலவிதமான சோதனைகளிலும் பலவீனங்களிலும் பாடுகளிலும் நீங்கள் இருக்கலாம். அருமையான தேவனுடைய ஊழியர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். ஆவியானவர் ஆவிலே நிறைந்து நன்றாக செபிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கும்போது நிச்சயமாய் ஆவியானவர் உங்களை பலப்படுத்த, அவருடைய காரியங்களை செய்ய அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக யூதா 2:1 அதிகாரத்தில் கடைசியாக யூதா 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது என்று வாசிக்கிறோம். அப்படியாகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் தேவனுடைய இரக்கமும் அன்பும் சமாதானமும் உங்களிலே பெருக கடவுது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மே தினம், இன்று மே 1 அன்று தொழிலாளர் தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்நாட்களிலே அமெரிக்காவிலே தொழிலாளர்கள் அந்த தொழிற்சாலையிலே அவர்கள் வேலை செய்யும் போது 12 மணி நேரங்களுக்கு அதிகமாகவே அவர்களை வேலை வாங்கினார்கள். அப்படிப்பட்ட கஷ்டமான வேலைகளிலே இருந்து அந்த வேலை நேரத்தை 8 மணி நேரமாக குறைக்கும்படி பலர் போராடினார்கள். இதன் நிமித்தம் ரத்தம் சிந்தப்பட்டது, அநேகர் உயிரையும் இழந்தார்கள். இதன் நிமித்தமாக ஒன்றதான அந்த நேர திட்டம் ஒரு கணக்கிலே கொண்டு வரப்பட்டது. அதைதான் வருகிற நாட்களிலே அந்த இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வெள்ளை துணி சிவப்பாக நிறத்தை அணிந்து அவர்கள் தொழிலாளர் தினமாக வருகிற நாட்களிலே கொண்டாடினார்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை இந்த உலகத்திலே தொழிலாளர் தினமாய் கொண்டாடுவதை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் உள்ளவர்களே உழைப்பதற்கு இத்தனை மணி நேரங்கள் இருக்கிறது, அப்பொழுதுதான் அவர்களுக்கு அந்த வருமானம் வரும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போலதான் இன்றைக்கும் ஊழியர்களாய் இருந்தாலும் நமக்கும் தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டங்கள் நிறைவேறுவதற்கு நாமும் ஏற்ற சரியான நேரங்களிலே நம்முடைய காரியங்களை சரியாக செய்யும் போது கர்த்தர் ஏற்ற பலனை தருவார், நம்ம எல்லாவற்றிலும் பெருக பண்ணுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அப்படி எதுவுமே செய்யாமல் இன்றைக்கு இந்த நான் வாசித்த வேத வசனத்தின் போல வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்ற வசனத்துக்கு ஏற்ப இன்று அநேகர் உலகத்திலும் ஊழியர்களிலும் விசுவாசிகளிலும் நன்றாக சாப்பிட்டு விட்டு உடம்பை சரீரத்தை பெருக்குகிறவர்களாக இருக்கிறதுனாலே ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவர்களுக்கும் அவர்களை கொண்டு மற்றவர்களுக்கும் அதில் பிரயோஜனம் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருப்போம் என்றால் அப்படிப்பட்ட சோம்பரிகளுடைய வாழ்க்கையில தரித்திரம்தான் வரும் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே நாம் அப்படி இல்லாதபடிக்கு உண்மையாகவே தேவன் வெளிப்படுத்தின காரியங்களின்படி நம் முன்னோர்கள் பள்ளியை பெருகினார்கள். அதற்கு காரணம் அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், கிருபை நிறைந்தவர்கள், கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாய், தேவனிடத்தில் அன்பு கொண்டவர்களாய், சகல நற்கிரியைகளும் செய்தவர்களாய் இருந்தார்கள், பரிசுத்தமானவர்களாய் வாழ்ந்தார்கள். அவர்களைப் போலவே நாமும் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நம்ம பரிசுத்தத்திற்கு நேராய் நம்ம கடந்து செல்லுவோம். ஆவிக்குரிய விஷயங்களிலும் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் ஊழியத்திலும் சரியான நேரங்களை திட்டங்களை செலவு செய்து அதற்கென முன்னேற்ற பாதைகளை நாம் நடக்கும்போது நம் ஊழியத்திலே கர்த்தர் பெருக செய்து அவை மூலமாய் நம் குடும்பங்களில் உள்ள ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆகவே இதை கேட்டுக்கொண்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் வலது புறத்திலும் இடது புறத்திலும் தேவன் உங்களை பெருக பண்ணுவார். God bless you. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அருமையான தேவனே, பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமா இந்த நேரத்துல கூட கர்த்தாவே, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று நீர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய சனங்களை நீர் அழைத்தீர், ஆசீர்வதித்தீர், பெருக பண்ணினீர். நேற்றும் என்றும் என்று மாறாத தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படியாய் செய்ய நீர் வல்லமை உள்ளவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பெருக, எங்கள் வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்களையும் குழந்தை செல்வங்களையும் நம்முடைய சந்ததிகளையும் பெருக செய்வதற்கு நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டவர்களாய், உலக பிரகாரமான காரியமா இருந்தாலும் ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும் அவைகளிலே சரியானபடி நம் காரியங்களிலே பெருக்குதலுக்கு நேராய் கொண்டு வரும்போது எல்லாவற்றையும் பெருக பண்ணுவீர் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் உமது நாம மகிமைக்கென்று நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்யும். இந்த நாளிலே அப்படிப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெருக விடாதபடிக்கு குறைவுகளை கொண்டு வருகிறதான பொல்லாத அசுத்த கிரியைகள், பொல்லாத பாவ சாப ரோக கிரியைகளை சுட்டரிக்கிற அப்படிப்பட்ட குடும்பங்களிலிருந்து நிர்மலமாகி பிசாசு தேவன் எல்லாவற்றிலும் சுகமாயிருக்கும்படி அவர்களை ஆசீர்வதித்து பழுகி பெருக பண்ணும்படி செபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.